ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோ ஆக்ரா தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஆக்ரா. நம்ம ஆக்ரா எங்கே வந்திருக்கோம்னா நம்ம தாஜ்மஹால் சில மற்ற பிளேஸை சுற்றி பார்க்க ஆக்ரா வந்திருக்கோம். ஒரு ஒன் டே ட்ரிப் பண்ணி ஆக்ரா பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நம்மளோட பேக்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதான் நம்ம போய் நம்ம கிளாக் ரூம் இங்கே ஆக்ரா கண்டு ஜங்ஷனில் கிளாக் ரூமில் போய் நம்ம வைக்கணும். நம்ம திங்ஸ் எல்லாம் பத்திரமா திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் தாஜ்மஹால் சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மாதிரி உங்களை இந்த ஆக்ரா ஜங்ஷன் அவங்களுக்கு ஒரு பார்வையில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ரா ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரா கண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம சென்னையில இருந்து அங்கே வந்திருக்கோம். சென்னையில இருந்து டைரக்ட் ட்ரெயின் இருக்கு. சென்னையில இருந்து டெல்லிக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்கு. நம்ம இங்க ஆக்ராக்கு ஆக்ரா டிக்கெட் போட்டு வந்திருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். இது ஒரு டே ஒரு பகல், அதாவது கரெக்டாக எப்படி சொல்லணும்னா 2 நைட்டு ஒரு பகல் மாதிரி வரும். கிட்டத்தட்ட 28 ஹவர்ஸ்ல சென்னையில இருந்து இங்க ஆக்ராக்கு வருது இந்த ட்ரெயின். நம்ம தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேக் எல்லாம் கிளாக் ரூம்ல வச்சுட்டு நம்ம எங்க பார்ப்போமா, இதுல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட தாஜ்மஹால் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க தாஜ்மஹால் வந்துட்டோம். தாஜ்மஹால்ல இங்க ஒருத்தர் சிலை இருந்துச்சு, நம்ம அதை பார்த்தோம் பாருங்க. ஆனா அந்த சிலை யாரோ நமக்கு தெரியல. பேர்லாம் ஹிந்தியில போட்டுருந்துச்சு. நீங்களே பாருங்க, காட்டுறேன். இது பேர்லாம் ஹிந்தியில போட்டிருக்கனால எதுவுமே நமக்கு தெரியல. அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே இங்கிட்டு போனோம்னா இங்கிட்டுதான் இது இருக்கு, தாஜ்மஹாலோட வெஸ்டிகிட்ல நம்ம வந்திருக்கோம். இப்போ அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது நம்ம தாஜ்மஹாலோட மெட்ரோ ஸ்டேஷன் போட்டிருக்கீங்க, ஓப்பன் பண்ணல போல. ஓப்பன் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம ஜங்ஷன்ல இருந்து ஆட்டோல தான் இங்க வந்தோம். இதான் நம்ம தாஜ்மஹாலோட வெஸ்ட் கேட். நம்ம உள்ள போறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாதை தான் தாஜ்மஹாலுக்கு அந்த என்ட்ரி டிக்கெட்டு நம்ம கொடுத்துட்டு பே பண்ணிட்டு உள்ளே வர பாதை. இந்த பாதை தான் உள்ளே வந்தோன்னே இதுதான் அப்படியே இந்த வியூ. இந்த வியூ முடிச்சோன்னே இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங், இந்த கேட்டுவே. இந்த வேலை போனோம்னா தாஜ்மஹால் என்ட்ரி ஆகிடும். தாஜ்மஹால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த வேலை பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒயிட் கலர் தெரியுதா, அதுதான் தாஜ்மஹால். நம்ம தாஜ்மஹாலுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ தாஜ்மஹாலில் தான் இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த ரெட் கலர் மார்பிள் வச்சு கட்டின பில்டிங். இது பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் சுற்றி ஒரு 4 சைடுமே இந்த பில்டிங் இருக்கு. நம்ம இப்போ தாஜ்மஹால் சைடில் இருக்கணும். நம்ம தாஜ்மஹால் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி அந்த வியூ பாருங்க, செம்மையா இருந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி வியூ வந்தாச்சு. தான் தாஜ்மஹாலோட ஃப்ரண்ட் வியூ. இன்னும் நம்ம சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல பார்த்தா என்ன செம்மையா இருக்கும். நம்ம இப்போ சைடில் தான் நிற்கிறோம். நம்ம ஃப்ரண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு காட்டுறேன். வியூ பாருங்க, இதுதான் தாஜ்மஹாலோட ஃப்ரண்ட் வியூ. நம்ம அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே ஃபுல்லாக ஃபாரினர்ஸாக தான் இருக்காங்க. நம்ம இதுதான் தாஜ்மஹாலோட என்ட்ரி. இந்த பில்டிங் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் தாஜ்மஹாலோட என்ட்ரி. இதெல்லாம் உள்ளே வரணும். உள்ள அப்படி நேரம் பார்த்தீங்கன்னா நேரம் தாஜ்மஹால் தான். நம்ம தாஜ்மஹால் சுற்றி போய் பார்க்கலாம். நம்ம தாஜ்மஹாலுக்கு உள்ளே போனோம்னா தனியாக 200 ரூபாய் கேட்குறாங்க. அதை பே பண்ணிட்டு நம்ம உள்ள போய் பார்க்கலாம். நான் உள்ள போல சுற்றி தான் அதை பார்த்தேன். இதுதான் ஆக்ரா ஃபோர்ட்டோட என்ட்ரி. நம்ம ஆக்ரா ஃபோர்ட் என்ட்ரிக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். வாங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. இதான் அந்த ஆக்ரா ஃபோர்ட்டோட என்ட்ரி வியூ. நம்ம இந்த செல்ஃபி ஸ்டிக்கை கொண்டு அதில் ட்ரைபேட் அட்டாச்சோட இருக்கு. அதனால ட்ரைபேட் உள்ள நாட்டை விட அப்படின்றாங்க. அது ட்ரைபேட் கொண்டு வர முடியல. அதனால நம்ம இப்படியே எடுக்க முடியாது இருக்கு. ஆக்ரா ஃபோர்ட். ஆக்ரா ஃபோர்ட்டுக்குள்ள வந்தோடனே இந்த இதான் இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா உள்ள நல்லா அங்கங்க கிரீனிஷா தான் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு கோட்டை. நம்ம புதுசா இந்த டைம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கனால எங்கிட்ட என்ன எதுவுமே தெரியல. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டைம் போய் பார்ப்போம் எப்படி, இந்த சைடு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம இதுக்குள்ள வந்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. இது ஒரு சும்மா கோட்டையோட அவுட் சைடு ஏரியா அப்படின்னு நினைக்கிறேன் நான். இங்க ஏதோ பழமான இருக்கு, வாங்க நமக்கு என்னன்னு பார்ப்போம். சும்மா இதாக இருக்கும் நம்மள இதுல. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு அப்படியே கோட்டைக்கு வெளியே வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு. இது அந்த காலத்துல இந்த வார் இதுக்கு கூட யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கலாம். ஏன்னா இங்க இருந்து இந்த அண்ணோட ரெடியா இருப்பாங்க வாரு. ஓ, பீக்காக்கு நிக்குது, உங்களுக்கு தெரியல அப்படின்னு தெரியல. இந்த இருக்கு பாத்தீங்களா, தெரியுதா? வெளியே அப்படி சொன்ன மாதிரி கேட்குது. என்ன சவுண்ட் நமக்கு தெரியல. இங்க பாரு, மயில் நேரத்துக்கு ரெக்கை விரிக்குது. அந்த மயில் இங்க பாரு விரிச்சிருச்சு, தெரியுதா உங்களுக்கு? நம்மளுக்கு போன்ல மேல் குவாலிட்டி இல்ல, அதனால நல்லா தெரியல. நேரில் பார்க்க செம்மையா இருக்கு. இங்க சூப்பரா இருக்கு. அப்படியே இங்க இருந்து பார்த்தா இன்னொன்னா தாஜ்மஹாலுக்கு இங்க நல்லா தெரியுது. இங்க பாருங்க,
பாருங்க ஆனா எல்லாமே ரெட்டிஷா இருக்கு, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா எந்தெந்த பிளேஸ் என்னன்னு தான் நமக்கு தெரியல. அங்க ஏதோ அந்த மன்னர்கள் வந்து கை கட்டுவாங்களா அந்த மாதிரி தெரியுது எனக்கு நம்ம இந்த அளவுக்கு பார்க்க. ஆனா அந்த சைடும் ஒண்ணு இருக்கு அதே மாதிரி. ஆனா என்ன பிளேஸ்ன்னு தெரியல. அங்கங்க இந்த மாதிரி கேட் வச்சு பூட்டி வச்சிருக்காங்க, என்ன பிளேஸ்ன்னு தெரியல. இது வந்து ஒருவேளை ஜெயிலா இருக்குமான்னு தெரியல. இந்த பழைய டேமேஜ் ஆன பில்டிங்கா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். இதை பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா நம்ம தாஜ்மஹால் அங்க பக்கத்துல இருந்து பார்த்ததை விட இங்க இருந்து பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அவங்க போன்ல குவாலிட்டி தெரியல, ஆனா நேரில் பார்க்க செம்மையா இருக்கு. அங்க பக்கத்துல பார்த்ததை விட இங்க இருந்து பாக்குறது வந்து பிரம்மாண்டமா இருக்கு. நிறைய பெரிய கோட்டை மாதிரி செம்மையா இருக்கு. ஓ அப்படி இங்கிட்ட இந்த மாதிரி ரெட்டா இந்த ஒயிட்டா மாதிரி ஒயிட் மார்பிள்ஸ் கட்டிருக்காங்க இந்த சைடு மட்டும். இது என்ன பிளேஸ் நமக்கு தெரியல. ஆகிற தான் எங்கிட்டு போகணும்னு தெரியல. நம்ம வேற ஏதாவது பாதையில போய்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த வியூ பாருங்க, செம்மையா இருக்கு இந்த வியூ. வியூ பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு இந்த வியூ. இதான் அந்த கோட்டையோட சென்ட்ரல் பிளேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு பார்க்க அப்படி தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல கரெக்டா. மண்ண உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோட்டைக்கு நடுவில் அப்படியே பச்சை பசன் கிரீனா இருக்கு. கடைசி நம்ம ஆக்ரா ஃபுட்லேருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆக்ரா ஃபுட் என்னென்ன பார்த்தோம்னா சும்மா அந்த புதிடங்கள் மாதிரி இருக்கிறது தான் பார்த்தோமே தவிர மற்றபடி அவங்க இந்த அறைகள்லாம் பார்க்கல. அவங்களோட ராஜாக்கள் அறை இந்த மாதிரி அறைகள்லாம் நம்ம பார்க்கல. அது எல்லாமே லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இன்னும் அந்த சைடு ஒரு பில்டிங் இருந்துச்சு, அது ஏதோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மட்டும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன இந்த இடத்துல இதுவரையும் பார்த்த வரைக்குமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அக்பர் டாம்ப், அதாவது சிக்கன்ட்ரா அப்படின்ற பிளேஸ் இருக்குது. அக்பர் டாம்க்கும் வந்திருக்கோம். இதான் அந்த அக்பர் டாம்ப் அப்படின்றாங்க. நம்ம பக்கத்தில் போய்ட்டு பார்ப்போம், உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே அது முன்னாடி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பச்சை பழன்னு க்ரீனிஷாக இருக்குது இந்த சைடு ஃபுல்லாமே. இப்போ அக்பர் டாம்பில் தான் இருக்கோம். இது வந்து ஒரு என்ட்ரி, அந்த என்ட்ரி வந்து இப்போ க்ளோஸில் இருக்குது. நம்ம வந்து என்ட்ரி வந்து இந்த சைடு இருக்குது. இப்போ நம்ம அக்பர் டாம்பில் பார்த்தா உள்ளே போய் பார்த்தா உள்ளே வந்து வீடியோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளே என்னென்னா நம்ம அக்பரோட சமாதி தான் இருக்குது உள்ளே. அது போக பக்கத்தில் இன்னும் 4 சமாதி இருந்துச்சு, அது யாருது நமக்கு தெரியலை. நம்ம இப்போ அக்பர் டாம்பை சுற்றி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. பின்னாடி வியூ சைடு வியூ எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் செம்மையாக இருக்குது. இன்னும் முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா மேலே அது சூப்பராக தெரிஞ்சு. நம்ம முன்னாடி கவரேஜ் ஃபுட்டு கவரேஜ் எடுக்காம விட்டோம். நான் முடிஞ்சு அவங்க எடுத்து அதையும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குது. ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம பார்த்த ஒரு சின்ன பிளேஸ் தான் அந்த இது இருந்துச்சு கல்லறை. வேறு எதுவும் பிளேஸ் இருக்கான்னு தெரியல. ஆனால் எதுக்கும் பாதை இல்லை மற்றதுக்கு போகிறதுக்கு, எல்லாம் லாக்கில் இருக்குது. இந்த பின்னாடி வியூ பார்த்தாலும் அதே மாதிரி தான், ஃப்ரண்ட் வியூ மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை நான் தெளிவாக காட்டுறேன், பார்ப்போம். நீங்கள் ஆக்ரா வந்தீங்கன்னா இதையும் மறக்காமல் பார்க்கலாம். இது ஃபோட்டோ ஷூட் நல்ல பிளேஸாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கோம்னா ஃபத்தேபூர் சிக்ரி அப்படின்ற அந்த கோட்டையில் தான் இருக்கோம். நம்ம அந்த ஜோதா அக்பரோட கோட்டை தான் இது வந்து. இது பாருங்கள், ஓரளவுக்கு இது கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம இங்கே எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியாக எங்கே போனோம், கிட்மட் உல் தௌலா அப்படின்ற பிளேஸுக்கு போனோம். நம்ம அங்கேருந்து ஒரு ஆட்டோ ஏறி இத்கா அப்படின்ற பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். நம்ம அங்கேருந்து இந்த கோட்டைக்கு வந்திருக்கோம். இதுதான் வந்து ஃபத்தேபூர் சிக்ரி அப்படின்னு பஸ் ஏறணும். பஸ்ஸில் 50 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. இந்த ஃபத்தேபூர் சிக்ரியில் வந்து இது ஒரு பார்ட் ஆஃப் பிளேஸ் தான். இது பாருங்கள் அப்படியே. இது வந்து ஃபத்தேபூர் சிக்ரியே அப்படி அந்த கோட்டைக்குள்ளேயே இது இந்த சைடு இருக்குது. இது வந்து நம்ம இன்றைக்கி பார்த்ததில் இதான் ரொம்ப பெரிய கோட்டை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிக்கு இருக்குது. இதை பார்த்த உடனே எனக்கு அந்த அரண்மனை அப்படின்ற ஃபீலிங்கே வருது. பாகுபலி படத்தில் ஒரு அரண்மனை மணி அந்த ஃபீலிங்லாம் வருது. இன்னும் அந்த அங்கே ஒரு பிளேஸ் இருந்துச்சு, அதை காமிக்கிறேன் அப்படிங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதை பாருங்கள், அந்த யாகம் பண்ணுறதுக்கு போகிற பாதமானி வச்சு அந்த சென்டரில் வச்சு செம்மையாக இருக்குது பாருங்கள். இதை பார்த்த உடனே தான் அந்த பாகுபலி படம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. நல்லா இருக்குது இந்த கோட்டை. இன்றைக்கி பார்த்தது இது கொஞ்சம் நல்லா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வரவேணும் தான் நினச்சேன் நான். ரொம்ப லாங். இது வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ட்ராவல் இது. சரி எல்லாம் பார்த்துட்டு கிளம்பும் அப்படின்னு நினச்சேன். சரி வந்துட்டேன் பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து பார்த்தா செம்மையாக இருக்குது இந்த பிளேஸு.